வேளையில நாம வைரம் கடத்துறோங்கிறது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. டிரைவர் வண்டி அடி. அருமையான ஐடியா. ஏய், நம்ம வீடை எடு. எங்களுக்கு வேற வழி இல்ல பாஸ். இல்ல பாஸ், போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. நாங்க நுழைஞ்ச தியேட்டர்ல கமலாவோட கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. புத்திசாலித்தனமா வீணைய மாத்தி வச்சுட்டோம். கமலாவை எப்படி மயக்கணும், அந்த வீணையை இங்க கொண்டு வரணும். நம்ம பிரேமா ரமேஷ் எங்க இருக்கா? 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ்மஹால், ரூம் நம்பர் 339 பாஸ். ரூம் நம்பர் 339 ப்ளீஸ். நம்ம கேட்டுக்கோ, ஓன் ஜாதகப்படி 7ல குரு வந்துட்டா, 8ல சனி வந்துட்டா. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஐயர்வாள், நான் என் ஜாதகத்தை பார்க்க சொன்னேன். என் தங்கச்சி ஜாதகத்தை பாருங்க, அவளுக்கு வியாழ தசை வந்துருச்சா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்டா கோச்சுட்டாக வந்த. லோகத்துல உன்னை பத்தி தெரியாதவா யாரு இருக்கா? கர்நாடக சங்கீத மேல இன்னும் பட்ட வேற கொடுத்துட்டா. இருந்தாலும் இப்ப அதெல்லாம் யாரு கேட்டா? இந்த மாசமே என் தங்கச்சிக்கு நான் மரம் பார்க்க போறேன். அவ ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பாருமா, இந்த ஐயரை நீ மோசமானவர் நினைச்சாலும் எனக்கு பரவாயில்லை. உள்ளத உள்ளபடி நான் சொல்லிடுவேன். உனக்கு தான் வேலை திசை நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடந்துடும். ஓன் ஜாதகப்படி மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டா. என்னங்க நீங்க? நான் கல்யாணமே வேண்டான்னு இருக்கேன். கேட்டியாடி, எனக்குன்னு மாப்பிள்ளை பிறந்திருக்காரா? எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? ஹலோ பாஸ், நேரங்கட்ட நேரத்துல திடீர் அழைப்பு. எத்தனை பெண்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்றேன். ஓகே ஃபைன். என்ன திடீர்னு அழைப்பு? ரமேஷ், நீதான் நம்ம கூட்டத்துக்கே பிளேபாயாச்சு. இப்போ நீ ஒரு பொண்ணை மயக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. பொண்ணா? யாரவ? வனஜாவா, கிரிஜாவா, இல்ல தனுஜாவா? அந்த மாதிரி கேஸ் இல்ல இது. ஒரு நெருப்புல நீ நீராடும். நெருப்பு மட்டும் ஒரு பொண்ணா இருந்தா அது என் காலுக்கு செருப்பு மாதிரி பார். அது தெரிஞ்சுதானே உன்னை இந்த கூட்டத்திலே சேர்த்திருக்கான். ரமேஷ், நீ போராட வேண்டியது ஒரு நிழல். அந்த நிழலுக்கு உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. என்னப்பா சும்மா பயமுறுத்துறீங்க? என்னமோ யாருமே நெருங்க முடியாத இசைக்குயில் கமலாவை மயக்கிட்டு வாங்குற மாதிரி இல்ல கதை அளக்குறீங்க. கமலாவை மயக்கிறது அவ்வளவு கஷ்டமா? அவ ஒரு பயங்கரமான நெருப்பு. அவளை நெருங்கவே முடியாது. நெருங்கித்தான் ஆகணும். அந்த நெருப்புல நீ நீராடித்தான் தீரணும். விளையாடுறீங்களா? ரமேஷ், 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரம் அந்த வீணக்குள்ள இருக்கு. இம்பாசிபிள். அவளை மயக்கிற சக்தி எனக்கு இல்ல. இம்பாசிபிள். ரமேஷ், நீ நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். கமலாவை மயக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற வீணையை இங்க கொண்டு வரணும். What do you say? ஓகே டன். எவ்வளவு தருவீங்க? 2 lakhs. 2 லட்சம். இந்த அட்வான்ஸ் 1 lakh. கமலா, I see you. ஹலோ, குட் மார்னிங். யார் நீங்க? யாரா? உங்க அக்காவை பார்த்தேன். யாரு அது? ஹலோ, குட் மார்னிங். வணக்கம், நமஸ்காரம். நீங்க யாரு? முதல்ல இதை பிடிங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு என் தங்கச்சிக்கே தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உங்க ஜாதகமே என் கையில மேடம். ரியலி? ஆஃப் கோர்ஸ். நீங்க மேசராசி, பரணி நட்சத்திரம்.
நீங்க இதுக்கே அசந்துட்டா எப்படிங்க? அக்கா காலையில 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க, ஒரு டம்ளர் பச்சை தண்ணி சாதகம் பண்ண உட்காந்துருவாங்க. நீங்க தான் டாயிங் 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 சுருதி பெட்டி. ராதா, அவர் யாரு, எங்க வந்திருக்காருன்னு கேளுமா. நமக்குள்ள மீடியேட்டர் எதுக்குங்க? உங்க கோடானு கோடி ரசிகர்கள்ல இந்த துண்டரடி பொடி ஆழ்வாரும் ஒருத்தன். ஓ தேங்க்ஸ். நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது டொனேஷன் கொடுக்கணுமா? நான் நீங்க கையை காட்டுற இடத்துல லட்ச லட்சமா நான் கொடுக்குறேங்க. இப்ப என்னன்னா, உங்க வீட்டு மாடியை எனக்கு வாடகைக்கு விடணும். வெரி குட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஒண்டி கட்டிங்க, ஆனா சண்டி கட்டல் மட்டும் நினைச்சிடாதீங்க. இருக்கிற இடமே தெரியாம இருந்துடுவேன். மன்னிக்கணும், அத ஃபேமிலிக்கு தான் கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நான் ரொம்ப நல்லவங்க. மேடம், ஏர்லி மார்னிங் உங்க வீட்டு வேலைக்காரி வாசல் தெளிக்கிறப்போ நீங்க படிக்கட்டுல நின்னு பல்ல விளக்கிட்டு இருப்பீங்க. கேட்டு ஓரமா ஒரு உருவம் வந்து நிக்குமே. Do you remember? அந்த நல்லவன் நான் தாங்க. அப்படியா? நானும் கவனிச்சிருக்கேன். ஆமா, நீங்க எதுக்காக அங்க வந்து நிக்கிறீங்க? அதுலதாங்க ஒரு பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. நீங்க காலையில எழுந்ததும் சாதகம் பண்றத காது குளிர கேட்கறதுக்காக ஓரமா நிப்பேன். இப்ப நீங்க வீட்டு மாடியை எனக்கு வாடகைக்கு விட்டுட்டீங்கன்னா டிக்கெட் இல்லாமலேயே கச்சேரி கேப்ப இல்லையா? நீ என்னடி நினைக்கிற? அவங்க என்னங்க நினைக்கிறது? அவங்க ரொம்ப நல்லவங்க. சுருதி ட்ராயிங் ட்ராயிங் ட்ராயிங். உன் இஷ்டம் எப்படி அப்படியே செய். பாத்தீங்களா, ரொம்ப நல்லவங்க. ஓகே, என் தலைக்கு மேல ஒரு ரசிகர் இருக்கிற நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ராதா, அட்வான்ஸ் வாங்கிட்டு சாவி கொடுத்துறேன். பாஸ், நம்ம ரமேஷ் கமலா வீட்டு மாடியில குடியேறிட்டான். அப்படியா? வெரி குட். இவ்வளவு காலம் கமலா அமைதியா இருந்தா, இப்ப நம்மால் போய் சேர்ந்திருக்கோம். நமது ஆழ்ந்த அனுதாபங்கள். கேள்வி நிறுத்திட்ட? என்னக்கா எடுத்த உடனே மேல் ஸ்டைல பாடுற? நம்ம மாடிக்கு புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்காரு, ஒரு பைத்தியக்கார ரசிகர். அவருக்கு நான் சாதம் பண்றது கேட்கணுமா இல்லையா? மேடம், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. காலையில 4 மணில இருந்து வாசல்ல தவம் கிடக்குறேன். நீங்க எப்படி பண்ணாலும் எனக்கு ஓகே. ரமேஷ், நீ பொறுப்பை தட்டி கழிக்கிற. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்க. அந்த வீண கூட எவ்வளவு லட்சம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் என்ன செய்வேன் பாஸ்? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். லேஸ்லாவும் மச்ச மாட்டேங்கிறானே. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனா கமலா மாதிரி இரும்பு மனசுக்காரிய இப்பத்தான் சந்திக்கிறேன். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 2 நாள் அந்த வீணை இங்க வந்தாகணும். ஓகே பாஸ், கடைசியா ஒரு ஆயுதம் வச்சிருக்கிறேன். அத அவன் மேல வீசி பார்க்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கையை தூக்க முடியல, வெயிட் அப்படி. அடடே, உங்களுக்கு வீணை கூட வாசிக்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இந்த சங்கீதத்துல ஜால்ரா போட கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு என் ரசிகன்னு வேற சொன்னீங்க. நீங்க ஒண்ணு மேடம். மேடம், இந்த மாந்தோப்பு குயில் இருக்க, அது என்ன சரிகம பதனிசா கத்துக்கிட்டா சங்கீதம் பாடுது, ஏதோ கூவுது, ஆனா மனசை எப்படி சுண்டி எடுக்குது. அந்த மாதிரிதான் மேடம் நீங்களும். ராதா, அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு கேளு. ஒரு வார்த்தை பேச விட மாட்டீங்களே, உடனே அனுப்பிச்சிடுவீங்களே. ஒரு வீணை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காகவே. ஏன் இப்படி அனாவசியமா செலவு செய்றீங்க? ஏற்கனவே எங்க வீட்டுல 10 வீணை இருக்கு, மீட்டருக்கு நான் ஒருத்தி தான் இருக்கேன். 10ஓட 11 இதையே சேர்த்துறாதீங்க மேடம். உங்க அன்பு ரசிகனின் அன்பு காணிக்கை நீங்க வாங்கிக்கலனா நான் அழுதுடுவேன். பிளீஸ். ஓகே. என்னம்மா வாசிக்கிறீங்க மேடம்? இந்த அன்பு ரசிகனை இன்னொரு கோரிக்கை. அக்கா கையெழுத்து போட்ட ஸ்டில் தானே இந்த இருக்கு. இந்த கொஞ்ச நேரம் சும்மா உட்காரு. அக்காவே பக்கத்துல இருக்கிறப்போ ஸ்டில் இருக்கு. மேடம், நீங்க வாழ்க்கையில ரொம்ப விரும்புற பொருளை இந்த பக்தனுக்கு காணிக்கையா கொடுக்கணும். அது எப்படி முடியும்? நான் ரொம்ப விரும்புறது என் தங்கச்சியை. விட்டு கைப்பட்டு பழுத்து போன்ற சங்கீத வீணையை தானே கேட்கிறேன். கொடுக்கப்படாதா? கூடாது. ஏன்னா அது எங்க பாட்டி செஞ்ச வீணை. அதுக்கப்புறம் எங்க அம்மா மீட்டினாங்க. இப்ப என் கையில இருக்கு. இந்த வீணையை நான் எத்தனை லட்சத்துக்கு மதிக்கிறேன். எனக்கு விரோதி உங்க பாட்டி ரூபத்திலேயா வரணும். இந்த போட்டோ வச்சிருக்க என்னம்மா
வர இதுதான் சரியான சந்தர்ப்பம். கமலா வெளியே போயிருக்க. அவ திரும்பி வரத்துக்குள்ள நான் வீணை கடத்திட்டு வரேன். சிக்கந்தர் நீங்க இல்லாத சமயத்துல உங்களுக்கு உள்ள என்ன வேலை? மேடம் நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தா நீங்க காணோம். உங்க தங்கச்சி மட்டும் இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே தமாஷா பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன தமாஷா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். குட் நைட். தூக்கமா போடுற ஆள் இல்லாத நேரத்துல ஆம்பளையோட என்ன தமாஷு? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒண்ணு தலை வாரிட்டு காப்பி குடிங்க, இல்ல காப்பி குடிச்சிட்டு தலை வாருங்க. வாங்க மேடம், வாங்க வாங்க. என்னடா இது, நான் சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறேனா? காலையில என்னடா நான் உங்க தங்கச்சி வந்து அக்கா கொடுத்தாங்கன்னு காஃபி கொடுத்துட்டு போச்சு. இப்ப நீங்களே வந்திருக்கீங்க. ஆமா, காஃபி எப்படி இருக்கு? கேட்கணுமா? ஏவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரமாதம். நீங்க போட்டதா? இல்ல, என் தங்கச்சி போட்டது. என்னடா இது, அந்த டொயின் டொயின்க்கு இப்படி கூட காஃபி போட தெரியுமா? வேணும்னா மத்தியான சாப்பாட்டே அவளை சமைக்க சொல்றேன், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னங்க மேடம், என்ன இருந்தாலும் உங்க தயாரிப்பு இல்லையா? தங்கச்சி தண்ணி துறையில பார்த்தா அக்காவை வீட்லயா பார்க்கணும்? நீங்க தப்பா பேசுறீங்க. நான் என்ன பத்தி சொல்லல, என் தங்கச்சியை பத்தி சொல்றேன். Do you know one thing? சிண்டிகேட் பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட்ல என் தங்கச்சி பேர்ல நான் 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். அப்படியா? அடையார் கமல பவனம் தெரியுமில்ல? 4 லட்சம் பெருமை. அது கூட அவ பேர்ல தான் இருக்கு. அப்படியா? எனக்குன்னு உள்ளதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வீணையும் தம்புராவும் தான். நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே என் தங்கச்சிக்காகத்தான். சட்டபூர்வமா நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா சொத்துக்கும் நீங்க தான் அதிபதி. மேடம், பூப்பறிக்க போனவங்க சேரு பூசிக்கிட்டு வந்த கதையா போச்சு. நேத்து நைட் நான் உங்க வீட்டுக்கு வந்ததை வச்சுதானே இப்படி தப்பா கணக்கு போடுறீங்க? நான் அதுக்காக வரல. உங்க கைப்பட்ட வேலைய கடத்தி போகத்தான் வந்தேன். அப்படியா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இது என் பலவீனம். மேடம், கீழே உங்க பாட்டு சத்தம் கேட்டது. நீங்க தான் பாடுறீங்கன்னு நினைச்சா ஓடி வந்தேன். ஆனா உங்க சிஸ்டர் ரெக்கார்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நடந்தது. ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் ரமேஷ். நீங்களும் என் தங்கச்சியும் லவ் அஃபேர்ல சிக்கிக்கிட்டீங்களோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். மறுபடியும் சொல்றேன், மன்னிச்சிருங்க. மேடம், நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சு கூடாது? இது நடக்கிற காரியம் இல்லை. பொறுமையா யோசனை பண்ணி பாருங்க. மேடம், கமலாஜி, உங்க சிண்டிகேட் பேங்க், அடையார் கமலா பவன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க பாட்டு வீணை இருந்தா போதும். காலம் பூரா உங்க ரசிகன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கமலாஜி, நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? வர வர இந்த நினைப்பு அதிகமா போச்சு. என்னக்கா பூவை விட்டுட்டு இலைய பறிச்சுக்கிட்டு இருக்க? பாத்தியா, என் தலையில என்ன எழுதிருக்கும்? இது என்ன காலத்துக்கும்? இந்த புடவை நல்லா இருக்கு இல்லடி? ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா விலை? இது 1250 ரூபா ஆகுங்க. ஐயோ, அப்படின்னா வேண்டாம், வாங்க போலாம்.